ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நன்றி, அப்பா நன்றி. பாடகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இப்பொழுதும் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து பரலோக மன்னாவாய் கொடுத்து ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாம் சங்கீதம் 1 முதல் நம்ம வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இவ்வளவு ஒரு நல்ல ஆலோசனைய தேவ ஆவியானவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனைய நடக்கக்கூடாது. ஆமென். எல்லாரும் சொல்ற ஆலோசனையும் கேட்கலாமா? கேட்டு நடக்கக்கூடாது. அதான் சொல்லி கொடுக்கிறாரு. துன்மார்க்கர் கெட்டவங்க இல்ல, அவங்க நல்லது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்படியே நல்லது மாதிரி, நமக்கு நல்லது மாதிரியே பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் மாட்டி விட்டுருவாங்க, தீமையில மாட்டி விட்டுருவாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன பண்ணிடணும்? முழுவதுமா அவாய்ட் பண்ணிடணும். அவங்க வழி தேவனுக்கு பிரியமா இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா அவங்க ஆலோசனையை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்கவே கூடாது. அதெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன பண்ணிடாதப்பா, நடந்துடாத. பாவிகளுடைய வழியில நிற்காத. அப்படி கூட்டமா அப்படியே பாவிகள் பாவம் செய்யறாங்க. நமக்கே தெரியும் என்னென்ன பாவம் செய்யறாங்க. சாதாரணமா எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு குறை பேசிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை பத்தி. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. பார்க்கிறோம், சாதாரணமா பார்க்கிறோம். குடி கடையில பாருங்க எவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம நிற்கலாமா? நிற்க கூடாது. எங்கெல்லாம் தப்பு, தேவனுக்கு பிள்ளை இல்லை இந்த காரியம் அப்படின்னு இருக்கிற கூட்டத்துல, அப்படி பேசுற கூட்டத்துல நம்ம நிற்க கூடாது. எடுத்துக்கோ, பரவாயில்ல, அவன் பென்சிலை எடுத்துக்கோ, அவன் பெண்ணை எடுத்துக்கோ, அவனுக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. அந்த கூட்டத்தில் நம்ம நிற்கலாமா? நிற்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூட்டமா உட்காந்துட்டு ஜாலியா இருக்கிறேன் பேருக்கு யாரையோ போட்டு வம்ப அடிச்சு அவங்க வெறும் பேத்தி இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்க அப்படியே ஒரு மாதிரி முகம் மாறினாலும் விட மாட்டாங்க, அழுதா கூட விட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறதா கூட விட மாட்டாங்க. அந்த பரியாசக்காரர் உட்கார இடத்துல அந்த கூட்டத்தில் நீ உட்காராத, அந்த இடத்துலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்லுவோம், நான் செஞ்சேன், நான் சும்மா தானே உட்காந்துருந்தேன், அவங்கதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் செய்யல. ஆனா ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு, அந்த கேங்ல எல்லாம் நீ உட்கார கூட உட்காராதப்பா, நிக்க கூட நிக்காதப்பா, செய்யவும் வேணாம்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப என்ன செய்யணும்? செய்யக்கூடாதுன்றத சொன்னாங்க. அப்ப என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா? தியானம் செய்யணுமா, யோசிக்கணுமா. அப்படி யோசிச்சா எப்படி இருக்கும்? பாக்கியவான்களா இருக்கும். அல்லேலூயா. அவருங்க தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே, தியானிக்கும் போதே, யோசிக்கும் போதே பாக்கியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றோம். அல்லேலூயா. அந்த பாக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பான்? அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? நல்ல நீர் கால்களின் ஓரத்துல நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை
இருப்பான். நல்ல வாய்க்கால் ஓரத்துல, நல்ல ஒரு ஆற்று ஓரத்துல, ஒரு ஏரி ஓரத்துல நல்ல தண்ணி எப்பயும் இருக்கிற இடத்துல மரம் எப்படிதான் இருக்கும்? செழிப்பா தான் இருக்கும். அதுக்கு இடையூறு காலமே இருக்காது. நல்ல செழுமையா பசுமையா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதாவது காலத்துல அந்த கனி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்கும், நல்லா டேஸ்டியா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அப்படி இருப்போங்கிற பைபிள் படிக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தருது இல்ல? பைபிள் படிச்சு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம யோசிச்சா போதும், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதுல இருக்கு. ஆமென். அப்படி தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவடிக்கும் கதரை போல் இருக்கிறார். துன்மார்க்கர் கெட்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்களாம். ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படாதவங்க, அதன்படி செய்யாதவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்கன்றாரு? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். பதர்னா என்னதுவா? பதர்னா என்னது? தூசி. அவ்வளவுதான். தானியத்தை தனியா பிரிக்கும் போது என்ன ஆகும்? காத்துல அப்படியே அதை என்ன பண்ணுவாங்க? பறத்துவாங்க பாருங்க. அதுல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தூசி எல்லாம் என்ன பண்ணிடும்? மறந்துடும். அல்லேலூயா. எந்த பக்கம் காத்து வீசுதுன்னு பார்த்து அந்த பக்கம் அப்படியே தூத்துவாங்க. என்ன ஆகும்? நல்ல பெரிய பெரிய ஃபேனெல்லாம் வச்சு இப்ப தூத்துறாங்க. என்ன ஆயிரும்? பறந்து போயிடும். துன்மார்க்கர் அப்படி பறந்து போயிடுவாங்க, நிற்க கூட முடியாது அவங்களுக்கு. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கிற தூசி மாதிரி இல்லாம போயிடுவாங்க, பறந்து போயிடுவாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அழகா சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைப்பதில்லை. நிலை நிற்பது இல்லை. பாவிகளும் துன்மார்க்கரும் நீதிமான்களோடு சேர்ந்து இருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க யோசனை வேற மாதிரி இருக்கும், இவங்க யோசனை வேற மாதிரி இருக்கும். இல்லை, இவங்க செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், இவங்க செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். என்னைக்கும் தண்ணிக்கும் ஆகாதுன்றது மாதிரி தான் அவங்க நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழியை யார் அறிந்திருக்கிறாராம்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப நம்ம நீதியோட உண்மையோட ஆண்டவருக்கு பிரியமா, வேதத்துல பிரியமா இருந்து துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காம, பாவிகளுடைய வழியில நிற்காம, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம, நம்ம அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்தோம்னா நல்ல நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருந்து, நல்ல விலை உதிராக இருக்கிற மரத்தை போல எப்பொழுது பசுமையா இருந்து நல்ல தன் ஆழத்தில் கனியை தந்து ஆசீர்வாதமா இருக்கும். துன்மார்க்கரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்க எப்படி இருப்பாங்க? தூசிய மாதிரி தேவன் பறக்கடிச்சு போட்டுருவார். அல்லேலூயா. அவர் ஒரு காற்றை அனுப்புவார், அந்த காற்று அவங்களெல்லாம் எங்கேயும் கொண்டு போயிடும். நம்ம எல்லையிலேயே இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீதிமான்களின் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் சிரசின் மேல் இறங்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தில் இறங்கட்டும். நீங்கள் ஒவ்வொருவர் குடும்ப தலைவரின் மேலே இறங்கட்டும். தகப்பனே, நாங்கள் நீதிமான்களாய், தேவனுடைய வார்த்தைகளை தேடுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் ஆசீர்வதித்தருளுங்க. நீங்களே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி செல்லுங்க. எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும், அப்பா, எங்கள் சபையையும் சபையின் மக்கள் அனைவரையும், தகப்பனையும் நாமம் தரிக்கப்பட்ட உங்க பிள்ளைகள் அனைவரையும் உங்க அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பன் நிறைவாய் மூடி மறைத்து காப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்த பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைகளுக்கு உட்படாமல் தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். வயதுக்கு சமானமாய் திரும்ப வயது போலாகிறது.